ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்மகிட்ட இருக்க கிளாத் வச்சு பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து ஷோல்ட்ரு வர மாதிரி ஒரு ஃப்ராக் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து கிட்ஸுக்கும் போடலாம், நம்ம ஒரு டீனேஜ் வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ளவங்களுக்கும் நம்ம வந்து இதை ட்ரெஸ் வந்து போட்டால் நல்லாயிருக்கும். அதாவது ஒரு சைடு வந்து ஒரு சைடு ஷோல்டரில் வந்து நமக்கு ஃப்ளீட்ஸும், இன்னொரு சைடு ஷோல்டரில் ஒரு ஸ்ட்ராப் மாதிரி, அதாவது ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருப்போம். அந்த பக்கம் ஷோல்டர் இருக்காது, ஒரு ரோப் மாதிரி நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கிட்ஸுக்கு போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ட்ரெஸ் தான் நம்ம இதில் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கிளாத்து 4 ஃபோல்டாக எடுத்திருக்கேன். நெக்கு வந்து 2.5, ஷோல்ட்ரு வந்து நான் 3 வச்சுருக்கேன். ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா 4.5 வச்சுருக்கேன். டோட்டல் லென்த்து, அதாவது நம்ம யோக் பார்ட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா நமக்கு 15 இருக்குது. நான் அதை அப்படியே வச்சிடுறேன். அந்த இருக்கிற கிளாத்தில் 15 லென்த் இருக்குது, அதை அப்படியே வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா செஸ்ட்டு வித்து வந்து நான் 10 வச்சுருக்கேன். 8 நீங்கள் இது தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா செஸ்ட்டை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் கூட 2 சீம் அலவன்ஸு சேர்த்துக்கோங்க. அல்லது 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். கிட்ஸுக்கு போடும்போது கொஞ்சம் லூஸாக தைச்சிக்கோங்க. நமக்கு போடும்போது ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வச்சா போதும். அடுத்து ஹிப் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே 10 வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி நான் 9 வச்சுருக்கேன். 9 வச்சுட்டு அதை அப்படியே ஒரு ஸ்லாண்டிங்காக லைன் போட்டு, அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலு, நெக்கு டெப்த்து வந்து நான் 4 வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்கும் 4 வச்சுருக்கேன். ஹிப் சைடில் லைட்டாக 1/2 இன்ச்சு நான் கர்வ் மாதிரி போட்டு அதை வந்து ஸ்லாண்டிங்காக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தள்ளி வச்சு கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் வீடியோவில் கவர் ஆகலை. நான் இப்போ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மெஷர்மெண்ட்டு சொல்லிவிட்டேன், நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். அந்த மினியேச்சர் ட்ரெஸ் வந்து கரெக்டாக வந்துடும். நான் இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் இதை கவனிச்சுக்கிறேன். வீடியோ வந்து நான் வந்து சேர் மேலே கேமரா வச்சு எடுத்ததுனால அது நல்லா கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து அது கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டாப் பார்ட்டு பாட்டம் பார்ட்டு ரெண்டும் கட் பண்ணியாச்சு. இதுக்கு இப்போ பாருங்கள், இப்போ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சிருங்க பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம ஒன் சைடு ஷோல்டர்னு சொல்கிறதுனால இந்த மாடல் நம்ம எப்படி கட் பண்ணணும்னா, நம்ம ஃப்ரண்ட் சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம மேலே வந்து கெட்ட பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு திருப்பி வச்சுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த ஷேப் வந்து மாறிடும். இப்போ வந்து நீங்கள் சென்டரோட நெக்கோட சென்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு, நான் இந்த மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா, ஒரு ஷோல்டர் ஆர்ம் ஹோலுக்கு பாதி வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்ம் ஹோல் மட்டும்தான் வரும், ஒரு சைடு ஷோல்டர் இருக்காது. இன்னொரு சைடு வந்து நமக்கு ஒரு ஷோல்டர் மட்டும் இருக்கும். இதுதான் ஒன் சைடு ஷோல்டர் ஃப்ராக்கு. அது ஸ்ட்ராப், இதில் சுடிதார் கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெத்தட் இது தான். நம்ம பெரியவங்களுக்கு எடுக்கும்போது அந்த அளவு கூட நம்ம 1.5 இன்ச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இதை விட டார்க் கலர் எல்லோ பீஸும் அப்புறம் கிராஸ் பீஸும் கீழே பாட்டம் நமக்கு அட்டாச் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்கு நான் ரெட் கலர் கிளாத்தும் கட் பண்ணி 2 பீஸ் வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ராக்கு மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யோக் பார்ட்டை விட பாட்டம் பார்ட் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ இது ஒரு 9 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம். 9 இருக்கும்போது நீங்கள் அதிலேருந்து ஒரு 2 பங்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு நமக்கு அது கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிரும். அதுதான் கணக்கு. நம்ம அதே அளவு எடுத்தால் நமக்கு வராது. மேக்ஸிமம் 1 மடங்காவது நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நிறைய ஃப்ளீட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா 2 to 2.5 இல்லை 3 மடங்கு கூட கிளாத் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த உங்கள்கிட்ட இருக்க துணியின் வித்தை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வெளிப்பக்கம் போட்டு தான் கட் பண்ணியிருக்கோம், கெட்ட பக்கம் போட்டு. அதனால் நீங்கள் நல்ல பக்கம் உள்ளே இருக்குது. நம்ம கெட்ட பக்கத்துக்கு மேலேயே ஷோல்டர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போதும் பேக் ஸ்டிச் கொடுத்து 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டு 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள், உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸுக்கு செமையாக இருக்கும். நம்ம வந்து சேம் கலரில் ஃப்ரில் வைக்காமல் நீங்கள் வேறு டிசைன் கலரில் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஷோல்ட்ரு வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆர்ம் ஹோல் சைடு மாதிரி வருது பார்த்திங்களா, நம்ம ஒரு ஷோல்ட்ரு கட் பண்ணியிருப்போம் ஆர்ம் ஹோல் வரைக்கும். அந்த வந்து நீங்கள் அந்த சைடில் நம்ம இப்போ வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். நான் ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு கிளாத் எடுத்திருக்கேன்.
நீங்கள் அதோடைய அகலம் வந்து உங்களுக்கு சின்ன ஃப்ளீட்ஸாக வேணும்னா ஒரு 5 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கோங்க. வித்து வந்து எப்போதுமே நம்ம ஃப்ரில் வைக்கும்போது நமக்கு லென்த்து வந்து எப்போ ஃப்ரில் வச்சாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க 2 மடங்கு அல்ல 3 மடங்கு எக்ஸ்ட்ரா கிளாத் எடுக்கணும். நம்ம வைக்க போகிற இடத்தோட எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு 2 மடங்கு அல்லது 3 மடங்கு எடுக்கணும். இப்படி எடுத்தால் தான் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது நமக்கு சரியாக வரும். அதை பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஓரளவுக்கு 2 மடங்கு இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த சேம் அளவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மடித்து தைச்சிட்டு அப்புறம் ஃப்ளீட்ஸ் வச்சு அட்டாச் பண்ணதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ளீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது முதல்ல வந்து ஒரு 2 மடக்கி ஒரு கார்னரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 பீஸாக இருந்துச்சு. அதனால் நான் சேம் பீஸாக ஒரே லென்த்து பீஸாக வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த அட்டாச் பண்ணது கெட்ட பக்கம் தான். அந்த கெட்ட பக்கத்துக்கு உள்ள மாதிரியே இந்த பார்த்திங்கன்னா காமிக்கிற மாதிரி ஒரு மடக்கு அடுத்தால ஒரு மடக்கு மடக்கி நீங்கள் வந்து 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. இந்த ஸ்டிச் பண்ணதுனால நம்ம அதை வெளியில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், நீட்டாக இருக்கும். நம்ம ஃப்ளீட்ஸ் வச்ச பிறகு நம்ம அதை வச்சா கரெக்டாக வராது. அதனால் ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஃபோல்டிங் கொடுத்து கீழே ஏதாவது ஒரு சைடு நம்ம பார்டர் இருந்துச்சுன்னு வைங்களேன், பார்டர் சைடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது 2 சேம் பீஸாக இருக்கிறதுனால நான் ஒரு பக்கம் இந்த மாதிரி 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ராக் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் நேமும் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாடலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒன்ஸு இதை ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்துடும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து நம்ம வந்து மடக்கி அடித்தாச்சு. இப்போது நம்ம வந்து அந்த மடக்கி அடிக்கிறதுக்கு மேல் பக்கமே, அதாவது நல்ல மடித்து அடித்தது கெட்ட பக்கம் திருப்பிக்கோங்க. நல்ல பக்கத்துக்கு மேலேயே நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக அந்த வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய கிளாத் வச்சிங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வைங்க. 2 மடங்கு எடுத்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு நார்மலாக லைட்டாக நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நல்ல நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளீட்ஸை வச்சு முடிச்சுட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரே அளவில் மேக்ஸிமம் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளீட்ஸு நம்ம எந்த ஒரு இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு முன்ன பின்ன வரும். நம்ம ரெகுலராக அதை ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு அதிலே நல்ல இம்ப்ரூவ் ஆயிடுவோம். நமக்கு ஈஸியாக நமக்கு ஸ்டிச் பண்ண வந்துடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு வச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக வேணும்னா சின்னதாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக துணி வந்து கம்மியாக எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய லைட்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளீட்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதை பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராக்கில் அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலேயே வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரில்லோட நல்ல பக்கம் வச்சு நீங்கள் அப்படி டிக் பண்ணிக்கோங்க. எது நல்ல பக்கங்கிறத டிக் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணதுனால நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு நல்ல பக்கத்துக்கு மேலேயே வச்சு நீங்கள் ஸ்டிச் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஏற்கனவே நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டிச் மேலேயே அட்டாச் பண்ணிங்கன்னா நீட்டாகிடும். ஒரே தையலாக தெரியும். வெளியில் 2-3 தையல் தெரியாது, நீட்டாக வந்துடும். அது மேலே அது வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கும். நம்மளும் வந்து அந்த அது வளைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆம்ஹோல் சைடில் கரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க. எனக்கு கரெக்டாக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு 4-5 ஃப்ளீட்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதை அப்படியே கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அது மேலே அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது இந்த நம்ம தைச்சதுக்கு மேலே பிசுறு வெளியில் தெரியுதுல்ல, அதனால் நாம் வந்து ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து ஒரு பைப்பிங் மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து அதே கலரில் கிராஸ் பீஸ் எடுத்து அட்டாச் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து அந்த நம்ம வெளியில் அதாவது பின்பக்கம் கெட்ட பக்கம் வச்சு நல்ல பக்கம் திருப்பினா வந்து நமக்கு இந்த பிசுறு வெளியே தெரியாது. இப்போ நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கிறதுனால அந்த பிசுறு தெரியும். இப்போ வந்து நம்ம அதுக்கு ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து பார்டர் மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். நீங்கள் இது ப்ளவுஸில் கூட இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். பைப்பிங் கொடுத்து அந்த ஃப்ளீட்ஸ் வச்சு பைப்பிங் தெரியாத அளவுக்கு நீட்டாக பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் மாதிரி கொடுக்க போகிறோம். கிராஸ் பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் முதல்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கட் பண்ணது வந்து எனக்கு பத்தாது, அதனால் நான் வேறு பீஸில் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிராஸ் பீஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரே பீஸாக இருந்தாலும் ஓகே தான். எனக்கு ஒரே பீஸாக கிடைக்கல, அதனால் நான் டபுள் பீஸாக எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ரைட் பீஸ் ஒரே பீஸாக இருந்தால், கிராஸ் பீஸ் வந்து ஒரே பீஸாக இருந்தால் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே தான் பைப்பிங் மாதிரி கொடுக்க போகிறோம். அதனால் நான் வந்து ஃப்ராகை அப்படியே திருப்பிக்கிறேன். அதாவது உள்பக்கமாக கெட்ட பக்கத்துக்கு மேலே பைப்பிங்கை வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்ல பக்கம் வச்சு நான் மடித்து தைக்க போகிறேன். அதாவது பைப்பிங் மாதிரி கொடுக்க போகிறேன். அதனால் சிங்கிள் லேயராக வைங்க. எப்போதும் நான் கிராஸ் பீஸ் வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ வந்து நான் சிங்கிள் பீஸாக தான் கொடுக்குறேன். பாருங்கள், சிங்கிள் பீஸாக அப்படியே வச்சு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், நான் சிங்கிள் லேயராக வச்சு தான் அப்படியே அந்த நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சதுக்கு உள் பக்கமாக தான் நான் அந்த கிராஸ் பீஸை அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக அட்டாச் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா கிளாத்து கிராஸ் பீஸ் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கால் இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் மேலே அடித்தா போதும். அப்போ தான் நம்ம திருப்பி மடித்து வெளியில் பைப்பிங் மாதிரி கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும்.
எனக்கு அதில் தையல் வரல, அதனால் திருப்பி நான் நூல் சுற்றி அதை மாற்றிருக்கேன். இப்போ இதை ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா கிராஸ் பீஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கெட்ட பக்கம் வச்சு திருப்பி கிராஸ் பீஸை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது அந்த கிராஸ் பீஸை நீங்கள் நேராக நல்ல பக்கம் வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம 1.25 இன்ச் அளவுக்கு எடுத்திருப்போம். அதாவது நம்ம ஸ்கேல் அளவு, ஒரு ஸ்கேல் அளவு எடுத்திருப்போம் கிராஸ் பீஸு. அதை நீங்கள் நல்ல பக்கத்து ஃப்ரில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரில்லுக்கு மேலே சின்ன கேப் இருக்கும். அதாவது பிசுறு வெளியே தெரியும். அந்த பிசுறு வெளியே தெரியாத அளவுக்கு கிராஸ் பீஸை ஒரு மடக்கி அந்த பிசுறு தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலே வச்சு ஒரு தையல் கொடுத்துருங்க. நீட்டாக வந்துடும், பைப்பிங் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் மெதுவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ளீட்ஸ் வச்சுருப்போம். அந்த ஃப்ளீட்ஸு மெயின் கிளாத்து எல்லாம் இருக்கும். அதனால் அந்த கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக வந்துடும். 2 மடக்கு மடக்கிக்கோங்க. அந்த பிசுறு வெளியே தெரியாத அளவுக்கு ஸ்டிச் பண்ணிடுங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா நீட்டாக வந்துருச்சு. அதாவது நம்ம இப்போ வந்து என்கிட்ட இருக்க கிளாத்லேயே நான் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியல. இது நீங்கள் மெயின் கிளாத் இருக்கிற கிளாத்லேயே நான் பைப்பிங் இப்போ கொடுக்குறேன். கிராஸ் பீஸு ஃப்ளீட்ஸ் வந்து அதோட கொஞ்சம் லைட் கலரு. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு வேறு கலர் ஃப்ளீட்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பைப்பிங் வந்து நம்ம சேம் கலர், அதாவது பாடி பார்ட் என்ன கலரோ அதே கலரில் நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்கள், நீட்டாக ஒரு பைப்பிங் கொடுத்த மாதிரி அழகாக வந்துருச்சு. இந்த மாடல் ப்ளவுஸ்லலாம் கூட ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பைப்பிங் கொடுத்து நீட்டாக வந்துருச்சு ஃப்ரில்லோட. இப்போது நெக்ஸ்ட்டு சைடில் நம்ம ஆம் ஹோல் இருக்கும் பாருங்கள். ஒரு சைடு தான் நமக்கு ஆம் ஹோல் வரைக்கும் கட் பண்ணி நம்ம ஃப்ளீட்ஸ் கொடுத்தாச்சு. இன்னொரு சைடு நம்ம வந்து ஆம் ஹோல் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்குமே பாருங்கள் நான் பேக் சைடு கொடுத்து தான் திருப்பி வெளியில் அட்டாச் பண்ணும்போது பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்கேன். கெட்ட பக்கத்துக்கு மேலே கிராஸ் பீஸை வச்சு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் அடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு பைப்பிங் மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் மேலே ஃப்ளீட்ஸ் மேலே அடித்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த கிராஸ் பீஸை ஒரு மடக்கு ஃபஸ்ட்டு மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம 1/4 இன்ச்சு கேப் விட்ருப்போம்ல, அந்த பிசுறு தெரியாத அளவுக்கு ஒரு மடக்கி ஸ்டிச் பண்ணிடுங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இதில் இந்த பேக் சைடு ஸ்டிச் பண்ணி மெயின் கிளாத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம இது வரைக்கும் பார்த்த ஃப்ராகில் எல்லாமே நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு கெட்ட பக்கம் உள்ளே திருப்பி கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைமாக இப்படி ஸ்டிச் பண்ணுறோம். பேக் சைடில் அட்டாச் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் பைப்பிங் மாதிரி கொடுக்குறது இந்த ஃப்ராக்கில் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இப்படி கொடுக்கும்போது அது நமக்கு பைப்பிங் மாதிரி நீட்டாக வந்துடும். இவ்வளோ தான் நம்ம யோக் பார்ட்டில் செய்ய வேண்டியது, அதாவது டாப் பார்ட்டில் செய்ய வேண்டிய ஒர்க்கு இவ்வளோ தான். ஈஸியாக இதை புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அழகாக நம்ம உங்கள் பேபிஸுக்கும் நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள், பைப்பிங் மாதிரி வந்துருச்சு.
டாப் பார்ட்டு நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டாப் பார்ட்டில் வந்து ஒரு சைடு நம்ம வந்து ஷோல்டர் இருக்கும், இன்னொரு சைடு ஷோல்டர் தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். அந்த ஷோல்டருக்கு பதிலாக நாம் வந்து ஒரு ஷோல்டருக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ரோப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரோப்னால் அது ஸ்ட்ராப் மாதிரி, அதாவது கொஞ்சம் ஒரு 3 இன்ச் அளவில் நீங்கள் வந்து கிளாத்தை எடுத்து அதை மடக்கி தைச்சிட்டு அது அதுக்கப்புறமா நல்ல பக்கம் திருப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து அதில் அட்டாச் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கிளாத்தை எடுத்திருக்கேன். ஹைட்டு வந்து நம்ம ஒரு 15க்கு மேலே எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருந்தால் அதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கெட்ட பக்கத்தை மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் தைச்சிக்கோங்க. அதாவது நம்ம பைப்பிங்கெல்லாம் திருப்போம் பார்த்திங்களா, அதே மெத்தடில் தான் நம்ம இப்போ இந்த ஸ்ட்ராப்பை வந்து ரெடி பண்ண போகிறோம். ரெண்டு இப்போ கெட்ட பக்கத்தையும் நல்ல பக்கம் உள்ளே வரணும், கெட்ட பக்கம் மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பைப்பிங்கை வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ப்ளேஸ்னால நான் கை வச்சு திருப்புறேன். நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி பின்னு வேணுனாலும் வச்சு திருப்பிக்கோங்க, இல்லை லாங் நீடிலு அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் திருப்பிக்கலாம். கெட்ட பக்கம் வந்து உள்ளே போகணும், நல்ல பக்கம் வந்து வெளியில் வர மாதிரி. இந்த பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா அதுவே வந்துடும். இது சின்ன பீஸ்னால நம்ம கையில் எடுத்துடலாம். ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்க்கலாம் எப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை திருப்பி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டிங் சைடு வந்து இருக்குது பார்த்திங்களா, 2 பக்கமும் ஓப்பன் இருக்கும். உள்ளே எதுவும் கிளாத் இல்லாத அளவுக்கு நீங்கள் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இவ்வளோதான், இந்த ஸ்ட்ராப்பை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அந்த ஃப்ராகோட டாப் பார்ட்டில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணால் முடிஞ்சுது. அவ்வளோதான் டாப் பார்ட்டு. அந்த உள்ள கிளாத் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துக்கோங்க. நீட்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த சென்டரில் உள்ள நம்ம அட்டாச் பண்ணது பேக் சைடு கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போயிட்டு இப்போ வந்து எந்த சைடில் நம்ம அட்டாச் பண்ணணுங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு மார்க்கரை வச்சு. இதோடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 15க்கு மேலே இருந்தது. நமக்கு ஒரு 7+7 இருந்தால் கூட நமக்கு போதும். 19 இருந்துச்சு, அதில் பாதி வந்து 9+9 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தால் போதும். மேக்ஸிமம் 7 சென்டிமீட்டர் வச்சுருந்திங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது மினியேச்சர் ஃப்ராக்னால நம்ம சின்னதாக இருந்தால் மட்டும் போதும். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப லென்த்தாக தேவையில்லை, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுருந்தா போதும். இப்போ இந்த சென்டர் பார்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஃப்ராக்லேயும் சென்டர் பார்ட்டை கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு உள் பக்கமாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
அந்த ஷோல்டர் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைட்டுக்கு நீங்கள் இந்த ரோப்போட ஹைட்டை வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும், கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம விருப்பம்தான். கொஞ்சம் எனக்கு நான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிடுறேன். உள் பக்கமாக அட்டாச் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டும் சேம் ப்ளேஸில் மார்க் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிடுங்க. நீங்கள் நல்லா அதில் நம்ம ஒரு சென்டர் இன்ட்டு மார்க் மாதிரி போட்டு கூட நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். பில்லோ கவரில் அட்டாச் பண்ணுவோம் பார்த்தீங்களா ரோப்பு, அதே மாதிரி கூட நீங்கள் 4 ஸ்கொயர் சதுரமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் சென்டரில் ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது மூவ் ஆகாது. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடும் இந்த ரோப்பை வச்சு நெக்ஸ்ட்டு பீஸை வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. நல்லா 2-3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாகவே ஒரு 5 ஸ்டிச் கொடுத்துக்கலாம், அல்லது இன்ட்டு மார்க் மாதிரி போட்டு மார்க் பண்ணி கூட நீங்கள் கிராஸாக ஸ்டிச் பண்ணாலும் அது நீட்டாக தான் இருக்கும். இல்லை அந்த பக்கம் ஒரு ரோப்பு இந்த பக்கம் ரோப்பு வச்சுட்டு சென்டரில் நான் முடிச்சு போடுற மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது கிட்ஸுக்குனால நம்ம அப்படியே போட்டு விடுற மாதிரி நான் ஒரே ரோப் கொடுத்துருக்கேன். நீங்கள் டபுள் ரோப் கூட கொடுத்து நம்ம தலைவணி உரலெல்லாம் நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி கூட போடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இதை இப்போ ஃப்ரண்ட் டாப்பில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாட்டம் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இந்த எல்லோ கலர் கிளாத் என்கிட்ட அவ்வளோவா இல்லைங்கிறதுனால நான் அது ஒரு ரெட் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். அந்த கிளாத் 2 பீஸ் இருக்குது. 2 பீஸுக்கு கீழே கார்னரில் வந்து பாட்டம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு 2 மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பார்டரில் 2/4 இன்ச்சு மடக்கி தைச்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஃப்ராகு. நீங்கள் கொஞ்சம் ஒரு தடவை ட்ரை பண்ணிடுங்க. மினியேச்சரில் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கிட்ஸு எந்த ஏஜில் இருந்தாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம். இந்த மினியேச்சர் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக டெய்லரிங் கற்றுக்கிறவங்க ஆல்பம் ஒர்க் பண்ணும்போது நம்ம மினியேச்சர் ரெடி பண்ணணும். அந்த மினியேச்சர் ரெடி பண்ணுறது எப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன மினியேச்சர் ட்ரெஸ்லாம் நான் போடுறேன் வீடியோ. நீங்கள் இது ஸ்டிச் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் வந்து பெரிய அளவில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க முடியும். பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு மினியேச்சர் ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நம்ம பெரிய சைஸில் வரும்போது அதை மார்க் பண்ணி வச்சுட்டு கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பீஸ்லேயும் நம்ம கீழ் பக்கம் 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். காட்டன் கிளாத்தை மேக்ஸிமம் நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்டிச் பண்ணி பழகினதுக்கப்புறமா நீங்கள் இந்த ரேயான் கிரேப்பு அந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டே நம்ம கிரேப்பு ரேயான்லாம் ஸ்டிச் பண்ணோன்னா அது கொஞ்சம் நெகிழ்ந்து போகிற மாதிரி நழுவி போகிற மாதிரி இருக்கும். பூனம் மெட்டீரியலும் அப்படி தான். அதனால் முதல்ல காட்டனில் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பூனம் அந்த மாதிரி கிரேப்பு மெட்டீரியல்லாம் எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம கீழே மடித்து அடித்தாச்சு. மேல் பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக மடக்கி மடக்கி ஃப்ளீட்ஸ் சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து 2 மடங்கு கூட எடுக்கலை. கிளாத்து பாட்டம் கிளாத்து ஓரளவுக்கு தான் இருந்த கிளாத்தை நான் எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் வரல. ஒரு 8 9 ஃப்ளீட்ஸ்குள்ளே தான் வந்தது. நீங்கள் நிறைய ஃப்ளீட்ஸ் வேணும்னா நீங்கள் கிளாத் அதிகமாக எடுத்திங்கன்னா நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இப்போது ஒரு கிளாத்தில் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சாச்சு. இதை வந்து நம்ம மெயின் கிளாத்து கூட அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இப்போ வைக்கும்போது எனக்கு 2 எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ளீட்ஸு 2ஓட ஜாயின் பண்ணி நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கத்து வைங்க. வச்சு அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா நீட்டாக ரெடி ஆயிரும் இந்த ஃப்ராக்கு. அந்த மெயின் டாப் பார்ட்டும் பாட்டம் பார்ட்டும் கரெக்டாக வர மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்கணும். எனக்கு 2 ஃப்ளீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. நான் கொஞ்சம் அதை அட்டாச் பண்ணி கொஞ்சம் நெருக்கி கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு கிளாத்தும் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பேக் சைடும் நம்ம மெயின் கிளாத்தோட அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இந்த ஃப்ராக் டைப்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோவை வந்து நீங்கள் மினியேச்சர் ட்ரெஸ்ஸு வேணும்னா என்ன டைப்பு வேணும்னு நீங்கள் அளவு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேக் அண்ட் ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு. பாட்டம் சைடு இப்போது சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணால் இந்த ஃப்ராக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ணும்போது ஆர்ம் ஹோலு, பாட்டம் கிளாத்து எல்லாம் ஹிப்பு சைடில் உள்ளது எல்லாமே நமக்கு ஒரே லைனில் வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ரெண்டு சைடும் சைடு ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. இதை கம்ப்ளீட் பண்ண பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி டெய்லரிங் புதுசாக கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2 சைடும் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஆம்ஹோல் எல்லாம் நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்திருந்தா நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம கரெக்டாக பாட்டமும் டாப்பும் எடுத்ததுனால நமக்கு முன்ன பின்ன வராமல் எல்லா ஆம்ஹோலும் ஹிப்பு ஆர்ட் எல்லாமே சரியாக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதை இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நல்ல பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பாருங்கள் நீட்டாக அழகாக வந்திருக்கு இந்த ஃப்ரில் வச்சது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.